அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கு, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்ட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க. ஒன்னாலதான் இது நடந்ததுன்னா இல்ல ஒன்னாலதான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க ரெண்டு பேராலதான் நடந்ததுன்னு ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்க எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பா ஐயா தம்பிதுரை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேல சொல்றாங்க. இப்படி மாறி மாறி சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவா சொல்லுது, நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்றுதானே? ஏமாற்றுதானே? 2 ஏக்கர் தான் நாங்க எடுத்திருக்கோம் இந்த பள்ளி பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்க எடுக்கலாம்னு சொன்னது. இப்ப எல்லாவற்றையும் நீங்க டால்மியாவுக்கு நீங்க 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சி திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாம இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலைய? இல்ல ஸ்டெர்லைட் வந்துருச்சா? மீத்தேன் வந்துருச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரிதான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரிதான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க.